அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ குரு பகவான் ஆசியால் 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஜெயிக்க போகும் 6 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வியாழன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி ஆகிய கோள்கள் அரிதான முறையில் ஒரே நேர்கோட்டில் ஐந்திருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட 6 ராசினர்கள் வரும் 6 மாதங்கள் ஈடு இணையற்ற நன்மைகள் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசினருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சனியுடன் இணைவது குறிப்பிட்ட நாங்கள் கூறும் 6 ராசியினர்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் அமைந்துள்ளது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. அப்படி வரும் அதிர்ஷ்டத்தால் அந்த 6 ராசியினருக்குமே அடுத்த 6 மாதங்களுக்கு உச்சக்கட்ட செல்வத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைக்க இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் சுபகிரகங்கள் இவர்களுக்கு மிக சாதகமானதாக அமைந்திருப்பதனால் இவர்களுடைய வாழ்க்கை, கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்தும் அமோகமாக இருக்கிறது. அது எந்தெந்த ராசிகள் என பார்க்கலாம். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் இன்னும் 5 மாதங்களுக்கு சாதகமான கோச்சாரத்தில் இருப்பர். மேலும் வியாழன், புதன் மற்றும் சுக்கிரன் வலுவாக மேச ராசியில் இருப்பதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது ஒரு சுமூகமாக செல்லும். பொதுவாக மக்கள் எந்த சிரமங்களையும் எதிர்கொண்டாலும் அவர்கள் மனம் தளர மாட்டார்கள். இந்த ராசியில் வியாழன் வலிமையாக இருப்பதனால் அவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெரிதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட அனைத்து பணிகளும் நிறைவேறும். வருமானம் மற்றும் வேலை தொடர்பான தங்கள் இலக்கியங்கள், லட்சியங்கள் அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். திருமணம், குழந்தை வேறு எதுவாக இருந்தாலும் இந்த 6 மாதத்திற்கு இவர்கள் உச்ச நிலையை அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஏதேனும் சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள், நிதி சம்பந்தப்பட்ட கையெழுத்துக்கள், முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இதற்கு எதற்குமே இந்த மேக ராசியினர்கள் சென்றால் அவ்வளவுதான், அவ்வளவு பணமும் சென்றுவிடும். ஆகமையினால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருந்தீர்கள் மட்டுமென்றாலேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். இந்த ராசியின் அதிபதியான புதன் சாதகமான ராசிகளில் சாதகமான கோச்சாரத்தில் இருவார். மேலும் வியாழன் மற்றும் முக்கியமாக சுக்கிரனின் ஆதரவினால் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அதிக வெற்றிகளையும் சாதனைகளையும் பெறுவீர்கள். சஞ்சரவுகளுக்கு கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படும். மன அழுத்தமும் பிரச்சனைகளும் பெருமளவில் குறையும். வருமானம் அதிகரித்து தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். பொதுவாக அவர்கள் காலத்தின் போக்கினால் அழிக்கழிக்கப்பட மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை சுமூகமாக செல்லும். இலக்குகள் மற்றும் லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். மிதுன ராசியை பொறுத்தவரை அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய பொற்காலமாக இந்த குருவினுடைய ஆசியால் கிடைக்கப் போகிறது. பெரியவர்களுக்கு உதவி செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குறிப்பாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கான ராசியாக இருக்கிறது. அவர்கள் காலத்தின் போக்கினால் அழிக்கப்பட மாட்டார்கள். குறிப்பாக அனைத்து விதமான சிறப்பம்சங்களும் மிதுன ராசியினருக்கு இந்த 6 மாத காலம் இருக்கிறது. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். அதிர்ஷ்டகரகமான வியாழன் இந்த ராசியில் உயர்நிலையில் சென்றிருக்கிறது. மேலும் சுக்கிரன் மற்றும் புதனும் சாதகமாக இருப்பதனால் இந்த ராசியினரின் வாழ்க்கை முற்றிலும் மாறும். எல்லாம் தங்கமாக மாறும். அளவற்ற தெய்வீக ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கடகராசினர்களுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடன் செல்லும். சொந்த வீடு வாங்குவது மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்வது போன்ற கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வங்கி இருப்பு எதிர்பார்த்தபடி வளரும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் உடனடியாக நடைபெறும். திருமணத்திற்காக தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இவர்களுக்கு வீட்டில் இருக்கும் பெரியோர்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள்,
இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய், சனி, வியாழன், சுக்கிரன் மற்றும் ஆகிய புதன் ஆகியவை சாதகமாக மாறுவதனால் விருச்சிக ராசியினருக்கு சந்தோஷம். இந்த ராசியினருடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்லும். மனதில் உள்ள பெரும்பாலான ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். எந்த இடத்திலும் சிரமங்கள் வராது. மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும். வாழ்க்கை முறை முற்றிலும் மாற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அற்புதமான இந்த நேரமாக இருக்கிறது. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகரம் ராசி மகர ராசியின் அதிபதி சனியுடன் முக்கியமாக வியாழன் மற்றும் சிவன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு முக்கியமாக ஆண்டு முழுவதும் சாதகமான சஞ்சாரங்களை உங்களுக்கு வழங்குவதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நித்திய செழிப்பின் பசுமையான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் மேற்கொள்ளும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவார்கள். அவர்களின் மனதில் உள்ள பெரும்பாலான ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறி அவர்களுக்கு சந்தோஷத்தை வழிவகுக்கும். ஒரு புயல் அவர்களை தாக்கினாலும் இந்த ராசிக்காரர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்கள் வருமானம் மற்றும் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக இதனை மனதில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் ஜூன் மாதம் முதல் சனியின் தீய தாக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். அதிபதி வியாழன் உயர்நிலையில் இருப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்நிலையை அடையும். வேலையில் பதவி உயர்வுகள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக வருமானம் மற்றும் வருமான வளர்ச்சி ஆகிய அனைத்தும் அனுபவிப்பார்கள். எந்த ஒரு கஷ்டங்களையும் இழப்புகளையும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்ப்பது அவர்களின் இயல்பு. இந்த ஆண்டு வியாழன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களின் சாதகமான சஞ்சாரங்களால் மன மற்றும் உடல் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.